ஸ்கில்ஸ். என்ன ஸ்கில்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும்? அதாவது கெரியர் ரெக்வயர்மெண்ட் 2026ல என்ன ஸ்கில்ஸ் நம்ம தெரிஞ்சிருந்தா அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரியர் பிரேக்கை விட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தேவை. ஸோ அது மூலமாக நம்ம வந்து நம்ம கரியர் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்கில்ஸ் என்னென்ன? ஸோ பேசிக்காகவும் இல்லை, ரொம்ப அட்வான்ஸ்டாகவும் இல்லை, இதெல்லாம் நார்மலாக நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஸ்கில்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா லேர்னிங் ஹவு டு லேர்ன் ஸ்கில். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதாவது என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்கில் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த ஸ்கில் வந்து நம்மளுக்கு இந்த வகையில் யூஸ் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ அந்த ஸ்கில்லை வந்து எப்படி கம்ப்ளீட்டாக படித்து முடிக்கணும், அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் லேர்னிங் த ஸ்கில் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட் செட்டை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதாவது இப்போ ஒன்று ஸ்கில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெப்சைட் டெவலப்மெண்ட் பற்றி நான் பேசிக்காக ஒரு இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணுவேன். அது எப்படி ப்ராப்பராக சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ சர்ச் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ பெய்ட் கோர்சஸ் கிடைக்கலாம், ஃப்ரீ கோர்சஸ் கிடைக்கலாம். யூடியூப் வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் பற்றி கம்ப்ளீட்டாக வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ இது எல்லாமே இருக்கும்போது ஸோ எப்படி வந்து நம்ம இதை கம்ப்ளீட்டாக படித்து முடிக்கிறது, ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக படித்து முடிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு தெரியணும். சர்ச் பண்ணுறோம், நிறைய டாக்குமெண்ட் வருது, ஃப்ரீ கோர்சஸ் வருது, பெய்ட் கோர்சஸ் வருது. ஸோ அதில் நிறைய ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி ஓகே இந்த பேக்கேஜ் இதை ஃபுல்லாக நம்ம படித்து முடிக்கும் போது நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும் வெப்சைட் டெவலப்மெண்ட் பற்றி அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு வரும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இப்போ என்ன ஸ்கில் இருந்தாலும் அதை எப்படி நம்ம சர்ச் பண்ணணும், ஸோ அதுக்குண்டான ரிசல்ட்ஸ்லாம் சர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன ரிசல்ட்ஸ்லாம் வருது, அந்த ரிசல்ட்ஸில் வந்து நம்ம எதை எடுத்து படித்தா நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஓகே இது ஒர்க் அவுட் ஆகும், இதை கம்ப்ளீட்டாக நான் படித்து முடித்தா எனக்கு வந்து இந்த ஸ்கில்லை நான் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நான் எனக்கு தெரிய வரும், அதை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியணும். அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்கில்லை நம்ம சூஸ் பண்ணிட்டோம், அதுக்கான சர்ச் பண்ணி அதுக்கான ரிசோர்ஸஸையும் நம்ம எடுத்துட்டோம். ஸோ இந்த ரிசோர்ஸ் எல்லாம் படித்தா நம்மளுக்கு இதாக இருக்குது. ஸோ இந்த யூடியூப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 30 days இல்லை 60 days இல்லை 3 months கோர்ஸ், 2 months கோர்ஸ், அந்த மாதிரி வந்து நிறைய இருக்கும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடேமி கோர்ஸரா அந்த மாதிரியான வெப்சைட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கோர்சஸ் வந்து அவைலபிலிட்டியாக இருக்கும். அதில் ஷார்ட் கோர்சஸ், லாங் டைம் கோர்சஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஸோ அதை பார்த்து உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கணும். இல்லை பேசிக் பற்றி நான் தெரிஞ்சுக்க போகிறோம்னா பேசிக் கோர்சஸ் வரும். இன்டர்மீடியட் கோர்சஸ் பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன், ஓரளவுக்கு எனக்கு வந்து ப்ராக்டிக்கலாகவும் இது பண்ண தெரியணும் அப்படின்னா இன்டர்மீடியட் கோர்சஸ் இருக்குது. இல்லைன்னா இன்னும் இன்டெப்த்தாக ரொம்ப லாங் டேர்ம் கோர்சஸ்லாம் இருக்கும். ஸோ அதை கூட எடுத்து படிச்சுக்கலாம் நம்ம. ஸோ இதெல்லாமே ரிசர்ச்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கூகுளில் ப்ராப்பராக சர்ச் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் வந்து பிளாக்ஸ் ஆர் யூடியூப் ஆர் இடேமி இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் இருக்கும், லேர்னிங் வெப்சைட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வெப்சைட்ஸ்லாம் நம்ம எந்த ரிசோர்ஸஸ் எடுத்து படிக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். தேர்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா அந்த ஸ்கில் எடுத்தாச்சு, ரிசோர்ஸ் எடுத்தாச்சு. ஸோ கண்டினியூஸாக அதை படித்து முடிக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும் அந்த ஸ்கில்ல, ஓகேவா? ஸோ அது எப்படி கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் டைம் சூஸ் பண்ணிக்கணும். அதாவது இந்த டைம் மார்னிங் வந்து ஒரு 1 hour நான் வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி படிக்க போகிறேன், இல்லை மதியம் 1 hour ஆர் 2 hour நான் இதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணி படிக்க போகிறேன், இல்லை ஈவினிங் ஆர் நைட் டைம் வந்து நான் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும்னா அந்த டைம் வந்து ஒரே மாதிரியாக இருக்கணும். ஸோ இப்போ மார்னிங் சூஸ் பண்ணிங்கன்னா எப்பயுமே டெய்லி மார்னிங் 9 to 10 உங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம்னா அதே மாதிரி டெய்லி மார்னிங் அந்த ஸ்கில் கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிக்கிறதுக்கு அதே டைமை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதேமாதிரி ஈவினிங் டைம் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா ஈவினிங் டைம் அதே மாதிரி அந்த டைமை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த ஸ்கில்ல வந்து நல்லா கிளாரிட்டி இருக்கும், அந்த ஸ்கில்லை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஹவு டு லேர்ன்
ஒரு ஸ்கில் வந்து எப்படி லேர்ன் பண்ணிக்கிறது அப்படின்னு தெரியும் போது இது எங்கே யூஸ் ஆகும், ஏன் இது மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, டெக் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, அப்டேட் ஆகிட்டே இருக்கும். டெய்லியும் வந்து அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணி முடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. ஓகேவா, டெய்லி ஏதாவது ஒரு புது புது டூல் வந்துட்டே தான் இருக்கும். புதுசு புதுசாக ஏதாவது வந்துட்டே தான் இருக்கும். டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணி அப்டேட்டையும் வந்து நம்ம டெய்லி அப்டேட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ வெப் டெவலப்மெண்ட்லாம் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய அட்வான்ஸ்டு டூல் வந்துருச்சு. ஃபஸ்ட்லாம் உட்காந்து கோடிங் எல்லாம் எழுதி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போலாம் வந்து 1 கிளிக்கில் வந்து எப்படி வெப்சைட்டை வந்து ரெடி பண்ணுறது ஏஐ மூலமாக அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துருச்சு. ஆனாலும் அதை பேசிக் நம்ம தெரிஞ்சுக்காம நம்ம அந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணாலும் நம்மளால அது எப்படி கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அதுக்குள்ளே என்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, அது எப்படி பண்ணாங்க, எப்படி டேட்டாபேஸ் கூட கனெக்ட் ஆகுது, எப்படி இந்த கண்டென்ட்லாம் போடுறது, எப்படி ஸ்டைலிங் பண்ணுறது, எப்படி கலர் கொடுக்கறது, ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஓகேவா, ஸோ இதனால நம்ம என்னென்னா ஃப்ரம் ஸ்க்ராட்ச் வந்து படிக்கலாம், ஆனால் குயிக்காக படித்து முடிச்சிடணும். ஓகேவா, ஸோ இதனால என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்கில் கற்றுக்கும் போது பர்ஃபெக்டான ஒரு கிளாரிட்டி இருக்கும், அதை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அதை பற்றின ஒரு நாலேஜ் இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஏதாவது இப்போ நம்ம கரியர் பிரேக் முடிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ இப்போ இந்த ஸ்கில்ல நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு குட்டியாக ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதை ஒரு டெஸ்டிமோனியலாக எடுத்து நம்மளை ரெஸ்யூமில் போடும்போது நம்ம வந்து அதில் அந்த ரெஸ்யூமில் போட்டிருக்க அந்த போர்ட்ஃபோலியோவே நம்மளே வந்து சொல்லணும். ஓகே, இவங்க அந்த ரெஸ்யூம் படிக்கும் போதே வந்து நம்மளை ஹையர் பண்ணுறவங்களுக்கு ஓகே இவங்களுக்கு இந்த ஸ்கில் இருக்குது, இவங்க இதை பற்றிலாம் நிறைய படிச்சிருக்காங்க, ஸோ நம்ம வந்து இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு தோண வைக்கிற அளவுக்கு அது இருக்கணும். ஸோ அதனால் அந்த ஸ்கில்லை வந்து ஒரு ஸ்கில் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா அதில் இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேவா, ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து படிக்கிறதுனாலுமே வந்து தெளிவாக ரிசோர்ஸ்ஃபுல்லாக நம்ம படிக்கணும். ஓகேவா, ஸோ அதுதான் இந்த ஸ்டெப்ஸு. நான் எகெயின் இன்னொரு தடவை அதை சொல்கிறேன். ஸோ லேர்னிங் ஹவு டு லேர்ன் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஏன் அப்படின்னா பின்னாடி நம்ம எங்கேனாலும் நம்ம வந்து ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது ரெஸ்யூமில் இது வந்து ஒரு பெரிய ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கூகுளில் ப்ராப்பராக சர்ச் பண்ணி நமக்கு ரிசோர்ஸஸ் எடுக்க தெரியணும். ஸோ எடுத்த ரிசோர்ஸஸ் வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக அதை வந்து படித்து முடிக்கணும். படித்து முடிச்சதும் இல்லாமல் அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ டெக்னாலஜி வந்து டெய்லி வந்து அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த அப்டேட்க்கு ஏற்ற மாதிரி நாமளும் ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணிவிட்டு அந்த அப்டேட்ஸையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் இதை தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது அதை எப்படி லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.